தமிழ்நாட்டில் இப்ப வாக்காளர் பட்டியலை வச்சு ஒரு பெரிய சூடான விஷயம் நடந்து கொண்டிருக்கு. அதுதான் எஸ்ஐஆர், அதாவது சிறப்பு தீவிர திருத்தம். இது வருஷம் நடக்கிற சாதாரண லிஸ்ட் அப்டேட் கிடையாது. இது ஒரு மெகா ஆபரேஷன். இந்திய தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்குன்னா, வீடு வீடா வந்து செக் பண்ண போறோம் லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும். ஆமாங்க, நீங்க நான் எல்லாரும் ஒரு புது ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நம்ம பேர் லிஸ்ட்ல இருக்கும், இல்லைன்னா நம்ம பேர் எடுத்துருவாங்க. இது எதுக்குன்னா, டூப்ளிகேட் ஓட்டு, இறந்து போனவங்க, ஊரை விட்டு காலி பண்ணவங்க, இப்படி லட்சக்கணக்கான பேரை நீக்கி ஒரு பக்கா கிளீனான புது லிஸ்ட் ரெடி பண்ண போறாங்களாம். இதை இந்திய தேர்தல் ஆணையமும் தமிழ்நாட்டோட முக்கிய எதிர்கட்சியான அதிமுகவும் சூப்பர் ஐடியான்னு சப்போர்ட் பண்றாங்க. பல வருஷமா லிஸ்ட்ல இருக்கிற குழப்பத்தை சரி பண்ணி ஒரு நேர்மையான தேர்தல் நடத்த இது ஒண்ணுதான் வழின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. தமிழ்நாட்டு ஆளும் கூட்டணியும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் இதை பயங்கரமா எதிர்க்கிறாங்க. ஒரு பெரிய குழப்பம், ரொம்ப ஆபத்தான பிளான் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. ஏழைங்க, விளிம்பு நிலை மக்களோட ஓட்டை பறிக்கிற சதின்னு பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. அவங்க சொல்ற முக்கியமான மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, கொடுத்திருக்கிற டைம் ரொம்ப கம்மி, அந்த ஃபார்ம் ரொம்ப சிக்கலா இருக்கு, ஆபீசர்ஸ்க்கே என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த அவசரத்துல சின்ன ஒரு தப்பு பண்ணா கூட கோடிக்கணக்கான உண்மையான வாக்காளரோட ஓட்டு காலியாயிடும். இந்த சண்டை இப்போ சும்மா இல்லை, நேரா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. எல்லாரையும் விட அவங்க சொல்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இது ஓட்டர் லிஸ்டை சுத்தப்படுத்துற விஷயம் இல்லை, இது ஒரு மறைமுக NRC, அதாவது தேசிய குடிமக்கள் பதிவேடு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சட்டப்படி நம்ம கிட்ட இருக்கிற ஓட்டுரிமையை ஒரு ஃபார்ம், ஒரு ஆபீசரை வச்சு சுலபமா பறிக்கிற வேலைன்னு இடி மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. சோ இந்த SIR மேட்டர் உண்மையிலேயே ஜனநாயகத்தை சுத்தப்படுத்துற ஒரு நல்ல விஷயமா, இல்ல கோடிக்கணக்கான மக்களோட ஓட்டை காலி பண்ண நடக்கிற ஒரு அரசியல் சதியா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.